உள்ளவன் கையில கொடுக்கிறாரு. உள்ளவன்ட்ட என்ன அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தக்கதாக, திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறாரு. கொடுத்தவன் அந்த அளவை கூட்டி திருப்ப கொடுக்கும் போது அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். பெற்று கொண்டவனுக்கும் கொடுத்தவருக்கும் இடையேதான் கணக்கை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. உங்களுக்கும் காடுக்கு இருக்கிற ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப் சரியா இருக்குதான்னு செக் பண்ண. இல்லாதவர்கள், நாணம் இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், தேவன் இல்லாதவர்கள், ஒன்றும் இல்லாத நம்மள அந்த ஒன்றை கொடுத்து அழைச்சிட்டு வந்த நோக்கம்னு தெரியுமா? அந்த ஒன்லையாவது நீ மகிமைப்படுத்துவன்றதுக்காகத்தான். தேவன் அளித்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமா. எஜமான் அவங்க டேலண்ட்ஸ்ல தான் கொடுத்தாரு, எனக்கையோ தன் தெரிந்த ஈவையே கொடுத்துட்டாரு. உங்கள்கிட்ட கடவுளுடைய கிருபை இருக்குது, போக்கடிச்சிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க, சாக்கு போக்கு சொல்லிடாதீங்க. கடவுள் கொடுத்த கிருபையை மட்டும் தங்க வைங்க. அந்த கிருபை உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, உங்களை மேன்மையா கொண்டு போய் வைக்கும்.